Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட்டட் கோர்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது. ஆக்சுவலா 2024 டு 25 இந்த அகாடமிக் இருக்கு உண்டான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் பண்ணுவோம். அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்ற மாதிரியான டைமிங் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க 12th வந்து ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் படிச்சுட்டு டிப்ளமோ பாராமெடிக்கல் டிப்ளமோ இன் பார்மசிஸ்ட் நீங்க வந்து படிக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆன்லைன்ல வந்து கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துறாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 19 விதமான நர்சிங் கோர்சஸ்க்கு எல்லாமே கவுன்சிலிங் அப்படிங்கிறது முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸுக்கு உண்டான பாராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது போன டிசம்பர்லயே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணி இப்பதான் நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 10 டேஸ்க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி ஆன்லைன்ல இருந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணணும், பேமெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா அப் டு இந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கான அப்டேட் வந்து பாராமெடிக்கல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ், அதாவது பாராமெடிக்கல் ஒரு 4 விதமான கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க ஒன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட்டிஃபிகேஷன் முழுமையா படிச்சு பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் பார்மசிஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ இன் பார்மசி நீங்க படிச்சு கம்ப்ளீட் பண்றது மூலியமா நீங்களே ஓனா வந்து மெடிக்கல் ஷாப் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஓபன் பண்ண முடியும். அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அப்படிங்கிறது வந்து டாக்டருக்கு அசிஸ்டன்ட்டுக்கு உண்டான ஒரு ரோல் அப்படிங்கறது சொல்லுவாங்க. பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட்டட் கோர்ஸ் அப்படிங்கறது பாராமெடிக்கல் கோர்ஸ், சரிங்களா? அது வந்து டிப்ளமோ கோர்ஸ் நீங்க வந்து படிப்பீங்க. அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ், இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க், கிளினிக் ஒர்க், கிளர்க், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்க அது உள்ள வந்து போக முடியும் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த மாதிரியான ரோல் வந்து இது வந்து கொடுப்பாங்க. இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த 8th 10th படிச்சவங்க எல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க மோஸ்ட்லி. பட் அந்த கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் வந்து போவாங்க இல்லையா, டெம்பரரி போஸ்டிங், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல்ல வரும். ஸோ இப்போ நீங்க எந்த போஸ்டிங் எந்த ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கோர்ஸுக்கு நேர இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளை அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறோம். அப்படிங்கிறதுனால ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல அப்ளிகேஷன் அப்படிங்கிற பேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல அந்தந்த தனித்தனி கோர்ஸுக்கு நம்ம வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஒன் டைம் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த அப்ளிகேஷன் வச்சு அந்த லாகின் ஐடி வச்சு நீங்க வந்து எல்லா கோர்ஸுக்குமே அப்ளை பண்ணிட முடியாது. 4 கோர்ஸுக்குன்னா 4 கோர்ஸுக்குமே தனித்தனியா கிளிக் ஆட் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து கரெக்டா வந்து என்க்ளோஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்ஸ் நீங்க கவனமா வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐ அக்ரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்க ஒன்ஸ் வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாராமெடிக்கல் வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று முழுமையா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சு பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பேசிக்கா பெர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கோர்ஸோட நேம் வந்து மேல இருக்கும். ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல 12th அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிஇ பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்எஸ்சில பண்ணுங்க, இல்ல வந்து சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கொடுங்க, இல்ல ஐஎஸ்சினா ஐஎஸ்சி கொடுங்க, இல்ல அதர்னா அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஹெச்எஸ்சிங்கிற ஆப்ஷன், நீங்க வந்து ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல குவாலிஃபைடு இயர் அப்படிங்கிற இடத்துல நீங்க 2024 12th முடிச்சிருந்தீங்கன்னா 2024 அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. +1 பாஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எம்இஸ் ஐடி நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட 12th மார்க் ஷீட்ல கீழே பாட்டம்ல வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் சைட்ல. அப்படி இல்லைன்னா உங்களோட எம்இஸ் டிசில வந்து எம்இஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி +1ல நீங்க வந்து பாஸ் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 கேரக்டர்ல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட 12th வந்து மார்க் ஷீட்ல உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல நேம் வந்து கொடுங்க.
ஃப்ரண்ட்ல இனிஷியல் இருக்குன்னா ஃப்ரண்ட்ல கொடுங்க, இல்ல பேக்ல இனிஷியல் இருக்குன்னா பேக்ல இனிஷியல் கொடுங்க. ஒரு ஸ்பெல்லிங் லெட்டர் இல்ல மிஸ்டேக் இல்லாம கரெக்டா 12th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 12th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே போல கொடுங்க. அதே மாதிரி உங்களோட HSC உடைய பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்ல மேல வந்து டாப்ல இருக்கும். அதை நீங்க பார்த்து அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாகின் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா லாகின் ஐடியா கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல இமெயில் ஐடியே லாகின் ஐடியா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க கொடுத்த பாஸ்வேர்ட் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு வந்து OTP வரும். அந்த OTP அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கிட்ட ஏற்கனவே லாகின் ஐடி வந்து இருக்குது. இப்போ எல்லாமே ஒன்ஸ் நம்ம வந்து லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து மேனுவலா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நேம் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டா உங்க நேம் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல கொடுத்த நேம் அப்படியே வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. அதை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டூடெண்டோடைய கார்டியன் அப்படின்னா ஃபாதர் நேம், அதாவது பேரண்ட் நேம் வந்து கேட்பாங்க. ஃபாதர் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்தியன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுன்னு இருக்கும். ரிலீஜியன் அப்படிங்கிறது வந்து ஹிந்துங்கிற போட்டுக்கோங்க. நீங்க கிறிஸ்டினா கிறிஸ்டின் போடுங்க, முஸ்லீம்னா முஸ்லீம்ங்கிற ஆப்ஷன் வந்து போட்டுக்கோங்க. பர்த் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற போட்டுக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி என்னவோ உங்களோட கம்யூனிட்டி வந்து போட்டுக்கோங்க. OC, BC, MBC, DNC, SC, ST, SEN இருக்குது. இதுல SC, SCA, ST இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. மீதி இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க வந்து அமௌண்ட் வந்து ஃபைனலா வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. OC கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு வந்து நம்பர் எதுவுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ண தேவையில்லை. மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், கம்யூனிட்டி வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. இது கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், இது வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேம் போட்டுக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோட் அப்படிங்கிற கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேஜுக்குள்ள போகும். இப்போ இந்த இடத்துல ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6th to 12th வரைக்கும் நீங்கள் வந்து பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நோன் கொடுங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல நோன் தான் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும், அதாவது அரசு பள்ளிகளை மட்டும் படிச்சிருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து கேட்குறாங்க நம்ம கிட்ட. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. முதல்ல 6th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 6th இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிறதுனால நீங்க இந்த இடத்துல 12th வந்து 2024 தான் நீங்க பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2024, 11th வந்து 2023, 10th வந்து 2022, 9th வந்து பார்த்தீங்கன்னா 2021, அதே மாதிரி 8th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020, 7th வந்து பார்த்தீங்கன்னா 2019, அதே மாதிரி வந்து 6th அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2018. இந்த மாதிரி நீங்கள் கீழே இருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து குழப்பாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்கூல் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒன் டைம் நீங்கள் இந்த இடத்துல ஸ்கூல் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு ஸ்கூலோட டைப் கேட்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்களா இல்லை வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு கேட்கும். அதை கரெக்டாக பார்த்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். நான் வந்து இப்போ வந்து ஸ்கூல் நேம் வந்து என்ட்ரி பண்ணல. நீங்கள் வந்து ஸ்கூல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்கூல் நேம் வந்து என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. 12th அப்படிங்கிறத வந்து கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால 12th உடைய ரோல் நம்பர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். போடாதவங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த போர்டு அப்படிங்கிறத தமிழ்நாடு போர்ட் ஆஃப் த ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும் டிஃபால்ட்டாக. எந்த இயரில் 12th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனாவது அட்டம்ப்ட்ல 12th வந்து பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய HSC குரூப் கோடு வந்து கேட்குறாங்க. இந்த கோடு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் கீழே பாட்டமில் வந்து குறியீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த குரூப் கோடை பார்த்து அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எம்எஸ்எம்இ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரியோ இல்லை வந்து டிகிரியோ நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட 12th உங்களோட அகாடமிக்ல நீங்க எந்த குரூப் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து படிச்சிருந்தீங்களோ அதை வந்து கேட்பாங்க. நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் நம்ம சொல்லுவோம். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம நீங்க செகண்ட் குரூப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இல்ல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் இருக்கும். நீங்க அதிலே பார்த்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எதை கரெக்டா கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். நீங்க மேக்ஸ் குரூப் கொடுத்து உங்களோட மார்க் ஷீட்ல வந்து மேக்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து சிக்கலாயிரும். கொஞ்சம் கவனமா இந்த இடத்துல பார்த்து செலக்ட் பண்ணிட்டு குரூப் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க் அப்படிங்கிற இடத்துல 100 மார்க் போடுங்க. 100ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை கரெக்டா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாட்டனில வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கணும். ஜுவாலஜில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கணும். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க சர்வீசஸ் அப்படிங்கறது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நம்மள்கிட்ட வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து அடிஷனலாக கேட்குறாங்க. மதர் டங் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் கேரளாலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா மலையாளம், கர்நாடகம் சொல்லிட்டு தனித்தனி அதர் ஸ்டேட்டில் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மீடியம் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்கள் 12th வந்து தமிழ் மீடியத்தில் பண்ணியிருந்தீங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்குறாங்க. அதையுமே வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்டோடைய ஆக்குபேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதையுமே கரெக்டாக ஒன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டெய்லி வேஜஸ்ங்கிற கேட்டகரியே நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் வந்து ஆனுவல் இன்கம் எவ்வளவு வாங்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிலோ வந்து 1 lakh அப்படிங்கறது வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிவில் நேட்டிவ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து உங்களோட வீடு வந்து எந்த கேட்டகரியில இருக்கு, கார்பரேஷனுக்குள்ள இருக்கா இல்ல முனிசிபாலிட்டிக்குள்ள இருக்கா இல்ல டவுன் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து யூனியன் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த அதை வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க படிச்ச அந்த 12th ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. டவுன்ஷிப்னா டவுன்ஷிப் கொடுங்க, இல்ல முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்கறாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து ஃபேக்கா வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். சரிங்களா? இந்த இடத்துல மை பிரதர் சிஸ்டர் அவைலபிள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையுமே நீங்க வந்து உங்களோட பிரதர் சிஸ்டர் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இது எல்லாமே ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கறத வந்து 50 KB ல இருந்து 100 KB குள்ள கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் தான் அப்லோட் பண்ணணும். சோ இந்த இடத்துல 10 KB ல இருந்து 40 KB குள்ள அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி SSLC மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா 3 MB குள்ள வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, less than 3 MB. அதே மாதிரி +1 மார்க் ஷீட் கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே PDF ல தான் கொடுக்கணும். டிசி அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஒரே PDF ல வந்து மெர்ஜ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா 3 MB குள்ள அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்லோட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டூடெண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிட்ட வந்து பேரண்டோட டீடைல் வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் அதே மாதிரி நீங்க கரெக்டா 3 MB குள்ள less than 3 MB குள்ள PDF வந்து ஆல் பேஜ் மெர்ஜ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு சேவ்ங்கிற ஆப்ஷன் வரும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பேமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா SC, SCA, ST இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க மட்டும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து ப்ரிவியூ பேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷனை டவுன்லோட் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். அதே மாதிரி அப்ளை பண்றது கொஞ்சம் கவனமா பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல வெளியே போயிட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. இல்ல ப்ரோ நீங்களே எங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்றோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஆன்லைன் சர்வீசஸ் சேவை சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான எல்லா ப்ரொசீஜரையும் நம்ம கரெக்டா வந்து ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எங்களுக்கு இன்ஸ்டா வந்து DM பண்ணுங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்களே அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை ரிட்டன் உங்களுக்கு PDF வந்து சென்ட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.